Hi students. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 12th physicsல first unit, I mean electrostatics. So இதுல வந்து second part வந்து ஃபுல்லா ரிவைஸ் பண்ண போறோம். இல்லையா? ஏற்கனவே வந்து first lessonல வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். first lesson வந்து நம்ம ரெண்டா டிவைட் பண்றோம். அதுல first half, அதாவது டாபிக் நம்பர் 1.1 ல இருந்து 1.5.7 வரைக்கும் இல்லையா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிற டாபிக் முடியற வரைக்கும் பார்ட் 1 ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இங்க 1.6 ல இருந்து 1.9.4 ஐ மீன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி வான் டி கிராஃப் ஜெனரேட்டர், இது பார்ட் 2. சோ இந்த மாதிரியான ஹிண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். சில டாபிக்ல டவுட் இருக்கும், சோ அதையும் நம்ம இதுல வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். முக்கியமான பாயிண்ட்ஸ் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். சோ அதை நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சரி, சோ இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ இத மிஸ் பண்ணாம வந்து ஃபுல்லா பாருங்க. ரைட், see electric flux. Electric flux அப்படினா என்ன படிச்சிருப்பீங்க. Number of electric field lines crossing through the given area is called electric flux. Example, see here one pointer. இது ஒரு pointer பாசிட்டிவ் வெச்சுக்கோமா. அப்ப ஒரு பாயிண்ட் சார்ஜ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா direction of electric field, அந்த பாயிண்ட் சார்ஜ்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? outwards. இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி டிராவல் பண்ணும். சரியா? இப்போ என்ன பண்ற அப்படினா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு சர்ஃபேஸை கிரியேட் பண்ற. ஓகேவா? சரி, ஓகே. சோ அப்படியே இருக்கட்டும். சோ இதெல்லாம் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். சரி, சோ என்ன பண்ற அப்படினா ஈக்குவல் ஏரியா இருக்கக்கூடிய ரெண்டு பிளேட்ஸ். சோ இது ஒரு பிளேட், இதே மாதிரி இன்னொரு பிளேட். ஒரு பிளேட்டை வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன். இதே மாதிரி ஒரு பிளேட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாண்டி பிளேஸ் பண்றேன். ஓகே, சோ இந்த ரெண்டு பிளேட்டோட ஏரியா எப்படி இருக்கு? சேமா இருக்கு. பட் சார்ஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் வேற, இதோட டிஸ்டன்ஸ் வேற. இப்ப இந்த பர்టిక్యులர் ஏரியா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளேட் A வழியா எத்தனை லைன்ஸ் போகுது? ரெண்டு லைன்ஸ் போகுது. இந்த பிளேட்ல பாருங்க ஒரு லைன் கூட டிராவல் ஆகல. அப்ப ஒரு பர்టిక్యులர் ஏரியா இருக்கக்கூடிய பிளேட்ஸ் வழியா அல்லது இந்த சர்ஃபேஸ் வழியா டிராவல் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட எண்ணிக்கை, நம்பர்ஸோட என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்ப இங்க வந்து எத்தனை லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்? ரெண்டு. அதான் டெஃபினிஷன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் crossing through the given area, கொடுத்துக்கூடிய ஏரியா வழியா டிராவல் பண்ணி போகக்கூடிய நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, குட். சோ ஃபார்முலா பாருங்க. electric field lines, electric field, the area. So ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வெக்டார், ஏரியா வெக்டார், electric field, both are vector quantity, but electric flux notation 5. electric flux வந்து ஸ்கேலார். அப்ப ரெண்டு வெக்டார் எப்படி ஸ்கேலாரா மாறும்? ரெண்டு வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட்ல இருந்துச்சுன்னா இங்க கிடைக்கிறது வெக்டார் தான் வரும். ஆனா இது எதுல இருக்கு? டாட் ப்ராடக்ட் படிச்சிருப்பீங்க. டாட் ப்ராடக்ட் ஆஃப் two vectors is equal to a scalar quantity. ஓகே, சோ அப்ப இது வந்து டோட்டலி ஸ்கேலார். சரி, இதுல வந்து 3 டிஃபரண்ட் கேसेस கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படினா see, இது ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லையா? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு பர்టిక్యులர் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டை வந்து பிளேஸ் பண்றேன். சோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணலாம். பெர்பெண்டிகுலரா பிளேஸ் பண்றேன். உடனே நினைக்க கூடாது θ 90 அப்படின்னு. ஆங்கிள் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த டாபிக் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த சர்ஃபேஸ்க்கு வரையக்கூடிய நார்மல் லைன், ஐ மீன் அதான் n கேப் யூனிட் வெக்டார் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இடையில ஆங்கிள், the angle between the electric field and the normal line to the surface. ஓகே, அப்ப இது ரெண்டு லைன் எப்படி இருக்கு? parallel-ஆ இருக்கு. so here θ equal to 0 degree. இதுக்கு ஃபார்முலா என்ன? E vector dot A vector என்னது? EA cos θ. அப்ப θ 0 னா அத சப்ஸ்டிட்யூட் பண்ணா cos 0 வேல்யூ 1. அப்ப phi is equal to EA. அப்ப இங்க ஃப்ளக்ஸ் வேல்யூ என்ன? phi is equal to EA. இது ஒரு கேஸ். சரி, பாப்போம். செகண்ட் ஒன் பாப்போம். இதே மாதிரி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த பர்టిక్యులர் ஏரியா இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ், ஐ மீன் இந்த பிளேட்டை எலக்ட்ரிக் ஃபீல்ட், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு parallel-ஆ வைக்கிறேன். அப்படினா இந்த மாதிரி வைக்கிறேன். இந்த பிளேட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஆங்கிள் எப்படி எடுக்கணும்?
parallel சொன்னோட உடனே θ equal to 0 எடுக்க கூடாது. angle எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்க அந்த டாபிக்ல பாருங்க. இந்த சர்ஃபேஸ்க்கு வரையக்கூடிய நார்மல் லைன் இப்படி தான் வரையும். n கேப்புக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும். so θ is equal to 90 degree. so cos 90 value 0. so total flux phi equal to 0. right? அப்ப ஒரு பர்టిక్యులர் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு பிளேட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா வச்சீங்க அப்படினா angle θ is equal to 0. ஏன்னா angle வந்து வரையக்கூடிய நார்மல் லைனுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இடையில angle தான். so value. the next suppose parallel வச்சீங்க அப்படினா θ is equal to 90 degree. ஏன் 90 நீங்க சொல்லிருப்பேன். வரையக்கூடிய நார்மல் லைனுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இடையில angle. so flux அங்க இருக்காது. ஏன்னா பாருங்க இந்த பிளேட் வழியா எந்த லைனுமே டிராவல் ஆகி போகல. ஒரு பர்టిక్యులர் ஏரியா இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் வழியா டிராவல் ஆகி போகக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் ஃப்ளக்ஸ். அதுல ஒரு லைன் கூட டிராவல் ஆகல. அப்ப ஃப்ளக்ஸ் 0. சரி, இன்னொரு கேஸ் பாப்போம். இந்த மாதிரி இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட். சோ இந்த மாதிரி ஆங்கிள்ல பிளேஸ் பண்றேன். சோ இந்த மாதிரி இருக்குன்னு வெச்சுங்களேன். மேக் an angle θ. ஓகே, சரி. இங்க எப்படி எடுக்கணும்? இந்த சர்ஃபேஸ்க்கு வரையக்கூடிய நார்மல் லைனுக்கும் the normal line எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இடையில ஆங்கிள். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட். பட் இது பெர்பெண்டிகுலரும் கிடையாது, parallelம் கிடையாது. so the electric field is split into two components. ரெண்டா பிரியும். ஒன்னு இப்படி இருக்குது. இப்படி கட் பண்ணீங்கன்னா ஒரு பார்ட் இதுல டிராவல் பண்ணும் parallel, இன்னொரு பார்ட் இப்படி டிராவல் பண்ணும். ஓகேவா? so இது parallel. parallel வந்து என்னது? E cos θ இப்படி வருது. E sin θ. ஓகே, சோ அப்ப இது இங்க ஆங்கிள் வரையக்கூடிய நார்மல் லைனுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்து ஸ்ப்ளிட் ஆன ஒரு காம்போனன்ட் E sin θ க்கும் இடையில ஆங்கிள் 90. சோ cos 90 0. ஓகே, இங்க பாருங்க E cos θ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்து ஸ்ப்ளிட் ஆன இன்னொரு காம்போனன்ட் என்னது? E cos θ தான் இருக்கு. n கேப் ரெண்டு ஒரே லைன் ஒரே டைரக்ஷன் θ 0. அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ணனா cos 0 வேல்யூ 1. அப்ப இந்த ஃபார்முலா எப்படி மாறும்? இந்த இடத்துல எழுதிக்கலாம். அப்ப இந்த ஃபார்முலா எப்படி மாறும்னா phi E is equal to E க்கு பதிலா என்ன வரும்? E cos θ into A அப்படினு வரும். ஓகே, அதாவது EA cos θ. ரைட். the next electric flux over the closed surface. closed surfaceல வந்து electric fluxக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கீங்க? என்ன ஃபார்முலா? phi E is equal to closed integral E vector dot dA vector. closed integral, closed surface. then Gauss law. Gauss law படிச்சிருப்போம் இல்லையா? Gauss law எதுக்கு யூஸ் பண்றோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட வந்து closed surfaceல வந்து இருக்கக்கூடிய என்டையர் எலக்ட்ரிக் ஃபீல்ட வந்து கால்குலேட் பண்றதுக்கு Gauss law யூஸ் பண்றோம். இது closed surfaceல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். என்ன ஃபார்முலா? phi is equal to q by epsilon naught. அதாவது டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ங்கிறது இத எப்படி பிரிக்கலாம்? 1 by epsilon naught into q. அதாவது ஒரு closed surfaceக்குள்ள இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் அதான் q. அதுக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் phi. அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினா 1 by epsilon 0 times the net charge enclosed in the same surface. ஓகே, இதனால நாலு அப்ளிகேஷன் கொடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து long straight wire இல்லையா? charge uniform straight wire. so electric field தான் கால்குலேட். ஏன்னா கேஸ் லா யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் கால்குலேட் பண்றோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா இதா இருக்கு. 1 by 2 pi epsilon naught into lambda by r into r cap. so இது வந்து straight wire. okay, straight wire. second application வந்து என்னது? plain sheet. okay, ஒரு plain sheetல வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இத கொடுத்திருக்காங்க இல்ல? okay, the next இது வந்து third application. third application என்னது? ரெண்டு பிளேட்ஸ். ஒரு பிளேட் இப்படி இருக்கும், இன்னொரு பிளேட் இப்படி இருக்கும். இது ஃபுல்லி பாசிட்டிவா இருக்கும், இது ஃபுல்லி நெகட்டிவா இருக்கும். அப்ப ரெண்டு பிளேட்ஸ்க்கு இன் பிட்வீன் ஒரு பாயிண்ட்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன? சிக்மா பை எப்சிலான் நாட். ஓகேவா? ஏன்னா between the plates electric field due to the positive charge, I mean E plus electric field due to the negative charge அதுவும் ஒரே டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும். so total electric field E is equal to இது ஒரு plane sheet. தர்க்கலி ஒரு plane sheet ஓட ஃபார்முலா இருக்கு sigma by 2 epsilon naught plus இந்த பிளேட்டுக்கு அதேதான் sigma by 2 epsilon naught. charges தான் வேற, but number of charges equal இருக்கிறதுனால electricity I mean
எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடும் சேம். இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 2 சிக்மா பை 2 எப்சிலான் நாட் 2 கேன்சல் ஆச்சுன்னா சிக்மா பை எப்சிலான் நாட். இத பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட். சரியா? இது என்ன क्वेश्चन? parallel sheets. சரி, இது உள்ள. அவுட் சைடுல வரும்போது வெளிய ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா E plus ஓட டைரக்ஷன் அவுட்வர்ட்ஸ், E minus ஓட டைரக்ஷன் இன்வர்ட்ஸ். அப்ப டைரக்ஷன் மாறுது. அப்ப டைரக்ஷன் மாறுச்சுன்னா இங்க மைனஸ், so the answer is 0. எல்லா டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க அந்த டாபிக்கை பாருங்க பிளேலிஸ்ட்ல. சரியா? so outsideனா 0. then fourth application என்னது? uniformly charged sphere. அதுல மூணு கேஸ் இருக்கும் இல்லையா? மூணு கேஸ்னா எதெல்லாம்? ஒன்னு வந்து சார்ஜ் ஸ்பியர் இப்படி இருக்கும். இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துப்பாங்க. அது காசியன் சர்ஃபேஸ் அப்படினு சொல்லிருக்கோம் இல்லையா? Pங்கற பாயிண்ட். இது மிட் பாயிண்ட். இதோட ரேடியஸ் கேபிட்டல் R. the Pங்கற பாயிண்ட் வந்து ஸ்மால் r டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அப்ப இந்த Pங்கற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஈக்குவேஷன்? இதா இருக்கு. outside the sphere. then on the sphere. on the sphere னா Gaussian surface எல்லாமே இந்த சர்ஃபேஸ்லயே இருக்கும். அப்ப Pங்கற பாயிண்ட் இங்க இருக்கும். அப்ப அந்த ஸ்மால் r க்கு பதிலா கேபிட்டல் R சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அது அப்படியே மாறிடும். ஏன்னா O ல இருந்து P வரைக்குள்ள டிஸ்டன்ஸும் O ல இருந்து இந்த இந்த ரேடியஸும் சேம். அதனால R யூஸ் பண்ணிப்போம். the next inside, அதாவது Gaussian surface உள்ள இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா சார்ஜஸ் வெளியே இருக்கு. அப்ப எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ்க்குள்ள சார்ஜஸ் இல்லாதனால inside the spherical shell there is no charge, so electric field is also 0. ஏன்னா electric field என்ன ஃபார்முலா இதா இருக்கு. அப்ப சார்ஜ் 0 ஆயிருச்சு அப்படின்னா 0 by n equal to 0. the next electrostatic induction அப்படினா என்ன? இப்ப இது ஒரு சார்ஜ் மெட்டீரியல், இன்னொரு கண்டக்டர் இப்படி இருக்கு. இது கண்டக்டர்னு வெச்சுக்கோமே. இந்த சார்ஜ் மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படினா டச் பண்ணீங்க அப்படினா சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படினா என்ன அப்படினா இது வந்து சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படினா பக்கத்துல வந்து இன்னொரு கண்டக்டிவ் மெட்டீரியல் வித்அவுட் எனி கான்டாக்ட், தொடக்கூடாது இப்படி வெச்சுக்கணும். பை தி இண்டக்ஷனால தூண்டுதல்னால இந்த மெட்டீரியலும் எதா மாறிடும்? சார்ஜ் மெட்டீரியலா மாறும். என்ன பண்ணும்? அந்த பாசிட்டிவ் சார்ஜ் மெட்டீரியல் இதுல இருக்கிற, ஏன்னா this is made up of atoms, இதுல இருக்கிற நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணும்போது இதுல ஃபுல்லா இந்த சைடு நெகட்டிவ் இருக்கும். இந்த சைடுல இருக்கிற பாசிட்டிவ் எல்லாமே கிரவுண்டட் பண்ணிடுவோம். அது நியூட்ரலைஸ் ஆயிரும். இப்ப இந்த பிளேட் ஃபுல்லி நெகட்டிவ், இது ஃபுல்லி பாசிட்டிவ். அப்ப இந்த பிளேட்டை இப்ப என்ன சொல்லுவோம்? நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட் வித்அவுட் எனி கான்டாக்ட். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். the next dielectrics. dielectricsங்கிறது like an insulators. ஏன்னா அதுல எந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்மே கிடையாது. ஏன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்ங்கிறது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ். அதுதான் என்ன பண்ணும்? எப்பவும் எலக்ட்ரிக் கரண்ட கேரி பண்ணும். சோ dielectrics பொறுத்த வரைக்கும் அதுல என்ன கிடையாது? there is no free electrons to carry the electric current. so அப்படினா இது ஒரு non conductive material. so this is made up of either polar or non polar molecule. ஒன்னு இது போலாரா இருக்கு, இல்லனா நான் போலார் மாலிகுலா இருக்கும் இல்லையா? ஓகே, சோ சொல்லிருப்பேன். போலார் அப்படினா என்ன? ஒரு சார்ஜோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் இன்னொரு சார்ஜோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் செப்பரேட்டா பிரிஞ்சு இருந்துச்சுன்னா, ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ்ல பிரிஞ்சு இருந்துச்சுன்னா அது போலார். ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சு அப்படினா அது வந்து நான் போலார் மாலிகுல்ஸ். போல்ஸ் மீன்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஹியர். then induced electric field inside the dielectric. சரியா? சோ பாப்போமே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கெபாசிட்டர். கெபாசிட்டர்னால உங்களுக்கு தெரியும் ரெண்டு பிளேட் இருக்குன்னு வெச்சுக்கோமே. ரெண்டு பிளேட், இதுல ஃபுல்லி பாசிட்டிவ், இதுல ஃபுல்லி நெகட்டிவ். அப்ப இதுல இருக்கிற சார்ஜஸ் நம்பர்ஸும் இதுல இருக்கிற சார்ஜஸ் நம்பர்ஸும் சேம். இதோட சார்ஜ் டென்சிட்டி பிளஸ் சிக்மா, இது மைனஸ் சிக்மா. ஓகே, நம்ம படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எங்க இருந்து எங்க டிராவல் ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜ். சோ அப்ப இங்க இருந்து இங்க இப்படி டிராவல் ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லையா? எக்ஸ்டர்னலி. சரி, இப்போ என்ன பண்றேன்? இந்த இடத்துல ஒரு டைஎலக்ட்ரிக்ஸை பிளேஸ் பண்றேன். டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ங்கிறது அது போலார் மாலிகுலரா இருக்கலாம், இல்லனா நான் போலார் மாலிகுலரா இருக்கலாம். சரியா? ஓகே, மாலிகுல் இருக்கும். இப்போ இத பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் டைபோல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? அலைன் ஆகும். இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல அலைன் ஆகும்போது எப்படி அலைன் ஆகும்? மைனஸ் பிளஸ். சோ இது டைஎலக்ட்ரிக் இந்த மாதிரி இருக்கும். எப்படி அலைன் ஆகும் பாருங்க? மைனஸ் பிளஸ் ஒரு பேட்ச், மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ், இந்த மாதிரி அலைன் ஆயிடும். இப்ப பாருங்க இந்த டைஎலக்ட்ரிக்ஸோட இந்த எண்ட் ஃபுல்லா பிளஸ். அப்ப இதோட டென்சிட்டி
சிக்மா I இல்லையா, அதாவது பிளஸ். இந்த சைடு பாருங்க டைஎலக்ட்ரிக்ஸ் ஃபுல்லா நெகட்டிவ், இது மைனஸ் சிக்மா. அப்ப டைஎலக்ட்ரிக்ஸ்க்குள்ள இந்த சைடு பிளஸ் இந்த சைடு நெகட்டிவ். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்க இருந்து எங்க போகும்? இங்க இருந்து இங்க வரும். இது இன்சைட். ஆனா எப்பவுமே எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட விட டைஎலக்ட்ரிக்ஸ் உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ கம்மி. ஏன்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டால தான் உள்ள இந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? சோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் is greater than the internal electric field. So அப்ப internal electric field வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட், எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து லெஃப்ட் டு ரைட், both are in opposite direction. Okay, then capacitance. கெபாசிட்டர்னா தெரியும், அது ஒரு டிவைஸ், ரெண்டு பிளேட் இருக்கும், அது ஒரு சார்ஜ் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே, அப்ப கெபாசிட்டருக்குள்ள நம்ம சார்ஜஸ் ஃபீட் பண்ண அந்த கெபாசிட்டர் என்ன கிரியேட் ஆகும்? ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். படிச்சிருப்போம். அப்ப படிச்சிருக்கோம் இல்லையா? கெபாசிட்டர்ல வந்து சார்ஜஸ் கிரியேட் ஆக பொட்டன்ஷியல். அப்ப சார்ஜஸ் 2 டைம்ஸ்னா பொட்டன்ஷியல் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டைம்ஸ். அத Q is directly proportional to V. இதுல இருந்து Q equal to போடும்போது கான்ஸ்டன்ட், that is C into V. இந்த C என்கிற கான்ஸ்டன்ட் பேரு தான் கெபாசிட்டன்ஸ். ஏன்னா ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டா பக்கெட்ல வந்து வாட்டர் ஊத்திட்டே இருக்கும், அது கெபாசிட்டி 2 லிட்டர்னா 2 லிட்டர் தான், அதுக்கு மேல ஊத்தினா கீழே கொட்டிடும். அப்ப அதோட கெபாசிட்டன்ஸ் என்ன ஆகாது? மாறாது. சோ அதே மாதிரி அந்தந்த கெபாசிட்டரோட கெபாசிட்டன்ஸ் கான்ஸ்டன்ட். சோ அதனால தான் ப்ரொபோர்ஷனாலிட்டி ஈக்குவலா மாத்தும்போது இன்ட்ரோ듀ஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் கெபாசிட்டன்ஸ் னோ. சோ from this C is equal to Q by B. சோ the unit என்ன அப்படினா farad. This sign this name. பட் பிராக்டிகலா நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வரும்போது ஒரு வேல்யூ வந்து பல்க் வேல்யூ இருந்துச்சு அப்படினா, ஃபார் எக்ஸாம்பிள் 10⁻⁻6 ல முடியுதுன்னா 10⁻⁻6 எப்படி எழுதலாம்? மைக்ரோ ஃபாரட் அப்படின்னு எழுதலாம். 10⁻⁻12 வந்துச்சுன்னா பிகோ ஃபாரட். சோ இது ரெண்டுமே வந்து பிராக்டிகல் யூனிட்ஸ். The next capacitance of a parallel plate capacitor with air. இல்லையா? ஒரு கெபாசிட்டர் இப்படி இருக்கு, உள்ள மீடியம் வந்து ஏரா இருந்துச்சு அப்படின்னா கெபாசிட்டன்ஸ்க்கு ஃபார்முலா. இப்போ இதே கெபாசிட்டருக்குள்ள ஒரு ஸ்லாபை இன்ட்ரோ듀ஸ் பண்ணா, என்னது? டை எலக்ட்ரிக் ஸ்லாப் இன்ட்ரோ듀ஸ் பண்ணா கெபாசிட்டன்ஸ் ஃபார்முலா C is equal to epsilon A by D. ஏன்னா அது ஒரு மீடியம் இல்லையா? சோ இது எப்படி எழுதலாம்? எப்சிலானுக்கு என்ன ஃபார்முலா? எப்சிலான் நாட் எப்சிலான் R A by D. ஓகேவா? சோ பாத்துக்கோங்க, இது முக்கியமான क्वेश्चन. then energy stored in a capacitor, important question. ஒரு கெபாசிட்டர்ல வந்து நம்ம ஒரு வர்க் பண்ணும்போது இல்லையா, கெபாசிட்டர்ல வந்து ஒரு வர்க் பண்ணும்போது அங்க என்ன ஆகும்? work is இத மாதிரி converted into an equal amount of energy. I mean stored as electrostatic potential energy. the energy stored in a capacitor formula. சரியா? then application of capacitor. இந்த கெபாசிட்டர்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளாஷ் கெபாசிட்டர். ஃபிளாஷ் கெபாசிட்டர் அப்படினா கேமரால வந்து நம்ம ஸ்னாப் எடுப்போம் இல்லையா, போட்டோகிராஃப் எடுக்கும்போது வரக்கூடிய அந்த ஃபிளாஷ், அந்த ஃபிளாஷுக்கு வந்து எனர்ஜி எதுல இருந்து வரும் அப்படின்னா நம்ம அதை கனெக்ட் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய கெபாசிட்டர்ல இருக்கக்கூடிய அந்த சார்ஜ்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜியை தான் அந்த ஃபிளாஷ் வந்து யூஸ் பண்ணிக்குது போட்டோ எடுக்கிறது. அதனால அது ஃபிளாஷ் கெபாசிட்டர். அப்ப அந்த கெபாசிட்டர் யூஸ் ஆகுது. தென் டிஃபிபிரிலேட்டர். டிஃபிபிரிலேட்டர் அப்படின்னா என்ன? அது ஒரு டிவைஸ். கார்டியாக் அரெஸ்ட் வரும்போது, ஹார்ட் அட்டாக் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு இது மாதிரி இருக்கும், தேக்கு பலகை மாதிரி ஒன்று இருக்கும், அதை அவன் செஸ்ட்ல வச்சு என்ன பண்ணுவாங்க? பிரஸ் பண்ணி பிடிப்பாங்க. சோ அந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னா அதே டைம்ல வந்து 2000 வோல்ட் வந்து வோல்டேஜ் கொடுப்பாங்க. சோ அதே நேரம் அந்த டிவைஸ்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய கெபாசிட்டருடைய கெபாசிட்டன்ஸ் வேல்யூ எவ்வளவுனா 175 மைக்ரோ ஃபாரட். சோ இத யூஸ் பண்ணி தான் இந்த கார்டியாக் அரெஸ்ட் அந்த பேஷண்ட்டுடைய அந்த எனர்ஜியை வந்து திருப்பி கொண்டு வருவாங்க, பல்ஸ் வந்து திருப்பி கொண்டு வருவாங்க. சோ அந்த டிவைஸ் பேர் தான் டிஃபைபிரிலேட்டர். then ignition system. இல்ல கார்ல எல்லாம் வந்து யூஸ் பண்ண ignition system எதுக்கு? to eliminate the sparking. அந்த sparking வந்து eliminate பண்றதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். then power suppliesல வந்து இந்த கெபாசிட்டர் யூஸ் பண்றாங்க. பவர் சப்ளைஸ்ல வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பவர் fluctuation, அந்த வோல்டேஜ் fluctuation, அந்த fluctuation என்னது? ஏற்ற இறக்கம், அது வராம அவாய்ட் பண்றதுக்காக. so to avoid power fluctuations in the power supplies, அதுக்காக கெபாசிட்டர் யூஸ் பண்ணோம். நம்ம வீட்ல கூட ஃபார் எக்ஸாம்பிள் கெபாசிட்டர் சொல்லலாம், இந்த இன்வெர்ட்டர் யூஸ் பண்றோம் இல்லையா? என்னாலும் கரண்ட் போனாலும் இருந்தாலும் ஒரே மாதிரி நமக்கு என்ன பண்ணும்? யூனிஃபார்மா கொடுக்குது, அந்த ஃபிளக்சுவேஷனே இருக்காது. சோ அதான் the next capacitors in series and parallel. capacitors வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்ண எப்படி இருக்கும்? parallel. சீரிஸ்ல கனெக்ட் பண்ண என்ன ஃபார்முலா? சீரிஸ் படிச்சிருக்கோம். 1/Cs equal to 1/C1 plus 1/C2 plus etc. ரெண்டு கெபாசிட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன்.
இதே இது வந்து parallel ஆ இருந்துச்சு அப்படினா Cp is equal to C1 plus C2 plus etc. Cp னா capacitance of capacitors in parallel. Then action at points என்ன? ஒரு கண்டக்டர் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். இங்க எல்லாம் வந்து சார்ஜஸ் வந்து ஸ்பேஸ் விட்டு இருக்கும். பட் இந்த எட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜஸ் எல்லாம் அக்குமுலேட் ஆயிருக்கும். Here the radius is minimum, here the radius is maximum. அப்ப இந்த எட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெவி ரிப்பல்ஷன் இருக்கும். சார்ஜ் ரொம்ப நெருக்கமா இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா ஏர் கூட ஃபிரிக்ஷன் ஆகி ஏர்ல இருக்கிற நெகட்டிவ் அப்சர்வ் பண்ணி பாசிட்டிவா வந்து வெளியே தள்ளிருக்கு. அப்ப அங்க லீக்கேஜ் நடக்குது. அப்ப the leakage of charges at the sharp edge of the charge conductor is called action at points. இன்னொரு பேர் கூட இருக்கு corona discharge. The next lightning arrestor தெரியும், lightning conductor. நம்ம மின்னல் கடத்தி அப்படினு சொல்லுவோம். எல்லா வீடுகள்லயும் பெரிய பெரிய வீடுகள் வச்சிருப்பாங்க. லைட்னிங் டைம்ல என்ன பண்ணோம் அப்படினா அளவுக்கு அதிகமா வரக்கூடிய அந்த கரண்ட் என்ன பண்ணும் அப்சர்வ் பண்ணி கிரவுண்டுக்கு கொடுத்து நியூட்ரலைஸ் பண்ணக்கூடியது. சோ இங்க யூஸ் பண்ணக்கூடிய பிரின்சிபிள் the same principle action at points. சோ அங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த நீடில் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பா தான் கொடுத்திருப்பாங்க. ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய இதுல ஆக்ட் பண்ணக்கூடிய பிரின்சிபிள் வந்து என்னது action at points. The next Van de Graaff generator தெரியும் இல்லையா 28th centuryல வந்து Van de Graaff என்கிறவர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார். 1929ல வந்து என்ன அப்படினா 10000 வோல்ட் கொடுத்து 10⁴ வோல்ட் இல்லையா அதான் 10000 வோல்ட் கொடுத்து 10⁷ வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இது ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் மெஷின். இங்க என்னெல்லாம் பிரின்சிபலா யூஸ் பண்றோம் அப்படினா action at points the next electrostatic induction. சோ இந்த ரெண்டு பிரின்சிபலை யூஸ் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்றோம். இது நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல வந்து நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படினா இதை யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பார்ட்டிகிள் ஆக்சிலரேட்டர் கூட. இது ஃபுல்லி பாசிட்டிவ் சார்ஜ் நிரம்பி இருக்கும். இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் வந்து இது பக்கத்துல நம்ம ஆக்சிலரேட் பண்ணோம் அப்படினா ஹெவி ரிப்பல்ஷனால இது என்ன பண்ணும் அந்த பார்ட்டிகிளை வந்து ஆக்சிலரேட் பண்ணி டார்கெட்ல போய் விழ வச்சு டார்கெட்டை உடைக்க வைக்கும். சரியா? சோ இது ஒரு முக்கியமான டாபிக். இது ஓரளவு உங்களுக்கு கவர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வீடியோ போட்டிருப்பேன். சோ நல்லா தெளிவா பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டும் உங்களுக்கு போட்டாச்சு, செகண்ட் பார்ட்டும் இதை போட்டிருக்கோம். சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.